இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்கி காயங்களை கட்டுகிறார். இன்னைக்கு உங்களுடைய இருதயம் நொறுங்குண்ட உள்ளத்தோட, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம், யாரோ எதோ சொல்லிட்டாங்க, யாரோ ஏதோ உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, இருதயம் நொறுங்கி போச்சு, இருதயமே நொறுங்கி போச்சுங்க அப்படி சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டீங்களா? இருதயம் நொறுங்குண்டு, வெளியில தெரியல, அது வெளியில காண்பிக்க முடியல, வெளியில நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க, ஆனா இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள ஒரு காயம் ஏற்பட்டு விட்டாரு. யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாங்க, வார்த்தையினால, செயல்னால, உங்களை புறக்கணிச்சதுனால, அவமானப்படுத்தினதுனால காயப்படுத்திட்டாங்க. காயப்பட்ட உள்ளத்தோட நிக்கிறீங்கல்ல, இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய இருதயத்தை அவர் குணமாக்கி காயம் கட்டுகிற தேவன். நான் சிலுவையில நொறுக்கப்பட்டேன், என் இருதயம் நொறுங்கி போனாரு, என்னை காயப்படுத்தினாங்க. என்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினதை விட என் மனதை காயப்படுத்தினது தான் அதிகம். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி, கேவலமா பேசி, என்னை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்த முடியுமா நடத்தி என்னை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அப்படி நான் காயப்படுத்தப்பட்டேன். அந்த வழியா கடந்து போன. ஏன் தெரியுமா? மகனே உனக்காக, மகளே உனக்காக. உன் வேதனை எனக்கு தெரியும், நீ சோர்ந்திருப்பது எனக்கு தெரியும், நீ நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருப்பது எனக்கு தெரியும், உன் உள்ளத்தின் ஆழத்துல காயப்பட்டு இருப்பது எனக்கு தெரியும் மகளே. ஆனால் தான் உன்னோட நான் பேசுகிறேன். நான் உன்னை காயம் கட்டுகிற தேவன், நான் உன்னை குணமாக்குகிற தேவன். ஒன்னு சோர்ந்து போகாத, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. என்னை சிலுவையில் அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்கல்ல, காயப்படுத்தினாங்கல்ல, எவ்வளவு நேரம்? 3வது நாள் உயிரோட எழுந்தேன். அதன் பிறகு யாருமே என்னை காயப்படுத்த முடியல. இதுக்கு ஒரு முடிவு வரும். நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, கலங்காத. நான் உன்னோடு தான் பேசுகிறேன், உன் காயத்தை தான் கட்டி கொண்டிருக்கிறேன். நீ கலங்காதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.